இந்த நிகழ்ச்சியிலே நூலகத்தை திறந்து வைக்க இருக்கின்ற நம்முடைய அருமை தோழர் செந்தாரகை அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கூறுவார். வரும்போது உயிரிழந்த தியாகி நதி தொட்டி பின்பற்றி அதன் வயது செயல்படும் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தை மனமோடு நான் ஆதரிக்கின்றேன். இத்தொடர்கள் எந்த இன்னலையும் எந்த துயரத்திலும் தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிற ஒரு கரும்படை வீரர் என்பது செம்மொழியே தாண்டி வருகிறவர் என்று என் கருத்து பதிவு செய்கின்றேன். 1789 பிரெஞ்சு புரட்சி நடந்து தோழர்களே, ஜூலை 14 காற்று சிறை உடைக்காது. அதற்கு பிறகு 3 வருடம் சென்றுதான் கவிஞன் செல்லி பிறந்தார். 1890 பிறந்த செல்லி 1821 இறந்து விட்டார். நகில் விபத்திலே அவன் மரணம் அடைந்தார். அந்த கவிஞன் செல்லிக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது இந்தியாவை பற்றி, இந்திய பார்ப்பனிக்க பற்றி, இவர் செய்கிற புரோகின் எவ்வளவு அநீதியானது, மனித சமுதாயத்தை எப்படி ஒன்று பிரித்து ஆண்டு தான் வைத்தவர்கள் ஒப்பிக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆரோக்கியம் வரலாற்று ஒடுக்குமுறையை பற்றி ரொம்ப வன்மையாக கண்டித்திருக்கிறார் கவிஞன் செல்லி. மறையாதா சபரி புறம் பார்ப்பனியம் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் மற்ற மக்கள் ஒழிக்கின்ற ஜாதி சேர்ந்த மக்கள் எதை ஒழிக்கணும் இல்லாமல், எந்த சமூக நீதியும் இல்லாமல், குறிப்பிட்ட அந்த மக்கள் ஒரு வேட்டிவத்தனத்து வர முடியாமல் பார்ப்பனியம் அவங்க அழித்து ஒடுக்கி நசுக்கி வைத்திருக்கிறது என்று கவிஞன் சொல்லி சொல்லியிருக்கின்றார். 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த கருத்தை கவிஞர் சொல்லி சொல்லியிருந்தார். அடிமைகளை ஒழித்தது சிங்கமா சீரியல், நீ உறங்கிய போது ஒரு முடிவில் விழுந்தார் என்றுதான் செல்லும் பழித்து இல்லாத சிதறட்டம் அறிவு சென்று அவர் சொந்தமானவர், நீங்க நிறைந்தவர்கள், சிங்கிக்கோட்டம் போன்றவர்கள், இந்த அரண்மனை உடையங்கள், இந்த குளங்கள் கோட்டையை உடையங்கள், மதப்பொருள் கோட்டையை ஒழித்து அது உங்கள் விடுதலாக பயன்படுத்திக் கொள் என்று சொன்னவன் கவிஞன் செல்வி. அதனுடைய செய்தது நீ, ஆனா சாப்பிடுவது யாரோ அது அனுமதிக்காது சொன்னவன் கவிஞன் செல்வி. அந்த கவிஞன் செல்வி வரலாற்றில் மறைக்கப்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. 29 வயதிலே அவன் தன் உயிரை காவு கொடுத்து விட்டான் செல்வி. பார்ப்பனியத்தை பற்றி அவன் வன்மையாக கண்டித்து இருக்கிறான். இந்திய பொதுவுடைமையாளர்களுக்கு ஏன் பார்ப்பனியத்தை பற்றி தெரியவில்லை? 1919 தொகுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி டாக்டர்கள் தான் உதயமானது. லெனின் உயிரோடு உள்ள காலகட்டம். எமன் ராயின் லெனினும் பல இடங்களில் கைக்குறி நிற்பார்கள். முதல் அகிலத்திலும் இருப்பார் தோழர்கள், 3ஆம் இடத்துல தோழர்கள் இருப்பார். பல இடங்களில் கை கொடுப்பாங்க. எமன் ராய் இந்தியாவில் பிறந்த ஒரு பார்ப்பான். அவன் லண்டனில் தங்கியிருந்தான். இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 1990 அதிகமாகும். பார்ப்பனியத்தை பற்றிய லெனின் புரிந்திருக்கிறார். இந்தியாவில் பரிணாமம் ஒடுக்குமுறை கொண்டு இருக்கிறது. அந்த பார்ப்பனியத்தால் அந்த மக்கள் துன்புறுகிறார்கள். அங்கு வர்க்க போராட்டம் எடுபடாது. நீ சாதித்து ஒழித்தான் வர்க்க போராட்டம் எடுபடும். அப்பதான் இந்திய பொதுவுடைமையின் ஒரு தேசம் உருவாகும் ஒரு கருத்தை வைத்தவர்களையும் அதற்கு முரண்பட்டவர் தான் எமன் ராய். 3ஆம் ஆங்கிலம் கலைக்கப்பட்டது. எமன் ராய் வெளியேறினான் கட்சி விட்டு. 1926 கான்பூரிலே சிங்காரவேலர் பொதுவுரிமை கட்சி உருவாக்கினார். அதுதான் உண்மையான கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சோழர்கள் மேதினம் என்ற சொல்ல அறிவுறுத்த ஒரு சிங்காரவேலர். அந்த சிங்காரவை இந்திய பொதுவாதியாக இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறார். அவர் பெயர் பயன்படுத்தவில்லை. ஆனா எல்லா மக்களும் கொண்டாடிட்ட பிறகு மாறுல ஓடுவாங்க. பெரியாரை எல்லாரும் நிறுத்த வந்த பிறகு, அம்பேத்கரை எல்லாரும் சொன்ன பிறகு, இடஒதுக்கீடு சமூக நாட்டுக்கு தேவை என்று பிறகு சொல்கிறார்கள். நாங்கள் விமர்சனம் செய்து கொண்டோம் என்று சொல்கிறார். இப்படி தொடர்ச்சியாக 1926 இதுதான் வரையும் கம்யூனிஸ்ட் ஜாதி ஒழிப்புக்கான தீண்டாமல் ஒழிப்பு ஒரு திட்டத்தை வைக்கவில்லை. ஜாதி ஒழிக்கப்பட்டிருந்தால் இந்த வர்க்க போராட்டம் நடந்து இருக்கும். ஜாதி ஒழிக்காமலே வர்க்க போராட்டம் எடுபடாமலே போயிட்டு அதான் மேன்மை ஏற்கப்பட்டது. 1968 டிசம்பர் 22 மேன்மை எழுந்தது. எப்படி செங்கோலையை கொல்லப்பட்டுவார் 100க்கு உட்பட்ட குழந்தைகள் செங்கோலையில உயிருக்கு ஜாதி குழந்தைகள் பிரபாகரன் அங்கதான் போய் அந்த குழந்தைகளை பார்த்து கடைப்பாடுவார். அந்த குழந்தைகளோட கொஞ்சம்
லோக ஐயப்பன் போகும்போது அந்த குழந்தைகள்லாம் அவர் பேண்டை பிடிச்சிட்டு ரெண்டு சோழப்பட்டை பிடிச்சிட்டு ஒன்று முத்தம் கொடுத்தது, அந்த பக்கம் முத்தம் கொடுத்து பின்னால் கொண்டு வழியால் அவருக்கு எல்லாமே இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தை தாய் தப்பு அடையாளமே தெரியாது. அப்படி ஒரு செங்கோலையை உலகத்தின் முன்மாதிரியாக பிரபலாகன் பராமரித்தார். இனத்தனமான சிங்கள பேரினம் அந்த குழந்தையை அடித்து நுறுக்கி ஒரு உயிரோடு தப்பிக்க முடியாமல் செய்து விட்டார்கள். நீங்கள் வைக்க வேண்டும், இந்த வீட்டுக்கு செங்கோலை என்று பேர் வைத்திருக்கின்றது. பிறக்கிற ஆணாந்தாலும் பெண் குழந்தை செங்கோலையை பேர் வைக்க வேண்டும் அந்த குழந்தையை. 1945 தானுடைய படை ரஷ்யாவுக்கு நுழையும் பொழுது தானியா என்ற ஒரு பெண் ஒரு பாம்பை ஏற்றி பல ஆயிரக்கணக்கான ஜெர்மன் சோல்ஜர்களை கொண்டான். கொள்ளும்போது அந்த தானியம் அங்கேயே செத்து போனான். அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகளெல்லாம் உலகம் கூட இந்த புதுடுமாதிகள் இரவு சிந்தனை பகுத்தறிவாதிகள் இங்கிருந்த டீச்சர் சிந்தனையாளர் தோழர்களாக சேர்ந்து தானியான பேர் வச்சார். அவர் ஆளுமை குச்சிருந்துதான் வரலாற்றில் பதிவாக்கி விட்ட பேர் தானியா என்ற பேர். அவர் ஒரு வரலாறு இருக்கு, நிறைந்த ஒரு வரலாறு அப்படித்தான் தாய்நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதனால அந்த நேரத்தில் இப்ப செங்கோலை என்று ஒரு இடம் எரிக்கப்பட்டிருக்கலாம், வெண்மணி என்ற ஒரு இடம் தமிழகத்தில் எரிக்கப்பட்டிருக்கலாம். இங்க நிறைய இடத்துல வெண்மணி என்ற பெண் பிள்ளை இருக்காங்க, டிகிரி படிக்கிறாங்க, எம்ஃபில் பண்றதா நான் பார்த்தேன். 1980 மே மாசம் 1ஆம் தேதி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அணிவகுத்து வெள்ளை கொடி என்று ஊர்வலம் வந்தார்கள். இது சகித்துக் கொள்ள முடியாத அமெரிக்க ராணுவம் அவர்கள் மேல் துப்பாக்கி பிரயோகம் செய்தது. நூற்றுக்கணக்கான தோழர்கள் கீழே விழுந்தார்கள், துணிவு சிந்தினார்கள். ஒருவரும் மட்டும் வெள்ளை கொடி எடுத்து தான் மார்பை கீழிட்ட ரத்தத்தில் அந்த கொடியை குறித்து செங்கொடி என்று சொன்னார். 1986 மே மாசம் 1ஆம் தேதி ஒரே மாதிரி தான் செங்கொடி. அது நினைவாக என் பெண்ணுக்கும் செங்கொடியில் பெயர் வச்சிருக்கேன். அது தமிழ் தேசியம். சின்ன பொண்ணு தமிழகத்தில் பெற்றது தமிழ் தேசியம். நான் இந்திய பொது உடைக்கு சொன்னாலும் இந்திய தேசிய எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழ் தேசியம் என்பதால் எனக்கு ஆழமான உணர்வு உண்டு. பல முறை கட்சியோடு நானும் தமிழ் அரசுக்கு போராடி இருக்கிறோம். தமிழ் தேசி தான், தமிழ்நாடு தான், தமிழ் பட்ட தமிழ்நாடு பீப்புள் பேர் வைக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல போறேன். ஏன் நீங்க பெரியாரை அங்கீகரிக்கவில்லை? நாட்டில் இந்த பெரியார் பலமுறை சொல்லியிருக்கா. பாலசுப்ரமணியன் ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, நீங்க பெரியார் கேட்கணும்னா ஒரு பகுதிவாதி கோயிலுடைய போராட்டம் பண்ணாரு. ஆதிக்கால மக்கள் கோயில்கள் வயலத்தில் கவுன்சில் கேட்டார், ஏன் நீங்க அதை அங்கீகரிக்கவில்லை? அவருக்கு பட்ச நாட்டில்வாதி முந்திரி பட்ட மாதிரி முந்திக்காத உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். அவன் சொல்ல தெரியாது. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இந்திய பொதுமையில் எண்ணற்ற அக்கிரமம். பார்ப்பனியம் எரிவோடி இருந்தது, பார்ப்பனியம் மேலாக இருந்தது. பார்ப்பனியத்தில் ஆரிய ரத்தம் அதிகமாக ஓடியிருந்தால இந்திய கம்யூனிஸ்ட் தான் புரட்சிகர தன்மை இருந்து, இடசாரி தன்மை இருந்து, பகுத்தறிவு இருந்து சர்வசாதாரண ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், வேலையாவது இருப்பாரு. ஐயப்பன் கோயிலுக்கு போறான், வேல்மருள் கோயிலுக்கு போறான். இதெல்லாம் கம்யூனிஸ்ட்ல இல்ல, கம்யூனிஸ்ட் சொல்லி ஒரு கம்யூனிஸ்டா வாழ்ந்திருக்கான். 1918 தான் காரல் மார்க்ஸ் பிறந்தார். 1920 தமிழ் செல்லி விழுந்து விட்டான். அப்போ செல்லிக்கு 28 வயசு, காரல் மார்க்ஸ் 2 வயசு வந்தேன். செல்லி இறந்ததும் லார்ட் இருந்ததும் மிகவும் வருந்து தக்கது. காரல் மார்க்ஸ் செல்லி இறந்ததும் லார்ட் இருந்ததும் மிகவும் வருந்து தக்கது. இறக்க வேண்டியவன் சாகாம இருக்கிறான், சாஸ்திராக கவிஞர் செல்லி இறந்து விட்டான் என்று சென்னியிடம் சொல்லி படமுறை கண்ணீர் செய்திருக்கா காரல் மார்க்ஸ். அவ்வளவு மாபெரும் கவிஞர். மாத்தங்கன்னா அவன உலகத்துல செல்லிதான் ஊர்வனும் பரப்பணும் என்ற ஜாதியம் சொன்னான் கவிஞர் செல்லி. காட்டக்கூட எங்கள் ஜாதியம் சொன்னான் பாரதி. அவன் ஆசிரியன், இவன் பராசக்தி முறையிட்டான். வெறும் உப்பு முறை பிடிக்கமோ எங்க சோதிக்கிறார் பராசக்தி இருந்தாலும் ஒரு சோறு போறோம். அப்படி இல்லாத போயிருந்தா எப்படி கொடுப்பான்? இந்த பார்ப்பனியத்தின் தாக்கங்கள் இன்னையின் மீது இல்லாத ஒன்றை, காணாத ஒன்றை, பார்க்காத ஒன்றை கழித்திருச்சு. அந்த சத்தத்தால ராவண பால் தைல கடல்ல பால் கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு மோசமான பூமியை பாய சொல்லிட்டு இதெல்லாம் நம்ப முடியுமா? ஏற்க முடியுமா? இதுதான் பெரியார் செஞ்ச மனிதனை விழிப்புணர்வு உண்டாகி அநீதியிலிருந்து அக்கிரமத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு பகுத்தறி வட்ட கருத்திலிருந்து மூல நேரத்தில் விடுதலை பண்ணதான் அவங்க பொது சித்தாந்தத்தை ஏற்றுவான் அப்படின்னு பெரியார் சொன்னார். அந்த பதிவு பாட்டாதான் சிவப்பு வட்டம். அதான் உலகம் பூரா இருந்து கிடக்கு, உலகத்தில் ஒரு பகுதி மட்டும் சிவப்பாது. அதுதான் சொன்னார் பெரியார். இந்த பெரியார் எப்படி கம்யூனிஸ்ட் மறந்தார்கள், அம்பேத்கர் எப்படி மறந்தார்கள்? மறந்து விட்டு இன்னைக்கு பொதுமை இயக்கம் சொல்லி எப்படி அது இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆகிய அது மிக சிறப்பாக செஞ்சது பெரியாருக்கு அந்த பெருமை உண்டு. அதுக்கு அம்பேத்கருக்கே அவரு அறிவுரை சொன்னார். என்ன இந்த மதத்தை விட்டு அந்த மதத்துக்கு போயிட்டு அம்பேத்கர் அது சரியானதா? இந்த மதத்தினுடைய தாக்கங்கள் பௌத்தத்தில் இருக்கிறது.
இந்து மதத்தினுடைய தாக்கமே நீ இஸ்லாமிய மதம் பண்ணா அங்க நவா முஸ்லிம்னு பேர் வைக்கிறான். பௌத்தம் பண்ணா அங்க போய் நவா புத்தாசுன்னு பேர் வைக்கிறான். அங்க கூட கொடுத்துருவாங்க. அந்த மதம் மாதிரியே ஜாதிக்குரியதான் கொடுத்துருவாங்க. பனிக்குங்குப்பன் ஒரு ஊர் இருக்குது, பண்டிட்டுக்காரிங்க எல்லா ஜாதிகளும் திருத்தோடு ஒரு சேரியே இருக்கும். தாக்கப்பட்டவர்களும் திருத்தவர்கள், 13 கருணியர் குடும்பம் திருத்தவர்கள், 7 வெட்டியார் குடும்பம் திருத்தவர்கள், ஒரு 40 வன்னிய குடும்பங்கள் திருத்தவர்கள். இவன் சொல்லுவான், போய் அந்த வன்னிய பரத்தை கொடுத்துட்டு சாமி வரணும். அந்தோணி படம் வந்தான் நானும், இவ்வளவு அந்தோணி இவ்வளவு வந்தோம். வன்னிய அந்தோணி சொல்லுவான், அவனை பார்த்து அந்தோணி பறையன்னு சொல்லுவான். நீங்க மத மாதிரி மக்களுக்கு விடுதலை கிடைத்தே இந்த மக்கள் தாக்கங்கள் அங்கேயும் இருக்குது. இஸ்லாமிய மதம் மாணவர்கள் அந்த நவமுஸ்லிம் பேர் வச்சு அந்த மதம் மாதிரி ஜாதிக்குள்ளதான் கொடுக்குவாங்க. பொண்ணு எடுக்கிறது கொடுக்குறது மதம் மாறினால் மட்டும் ஒன்றும் முடியாத அம்பேத்கர் என்று சொன்னவர் நம்முடைய மாமனிதன் பகுத்தறிவின் தகவல் பெரியார் தான். இந்த பெரிய அவர்தான் செய்யணும். புதுவாதியை தாண்டி விட்டார் பெரியார். இவர் ஏன் இதை எடுக்கவில்லை? அதுவே அவருக்கு ஈடேறியாக தோல் கொடுத்து வைத்தவர் சின்னாரையார். மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த மீனவர் சமுதாயம் பெரிய பட்டணத்தோட சின்ன பட்டணத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கள். அந்த சமூகம் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்துள்ளார். யாருங்க? சிங்காரவேலர். அவரையே நீ சொல்லவில்லை, பெரியாரியான் சொல்லவில்லை, அம்பேத்கரியான் சொல்லவில்லை, ஜோதிராவ் சொல்லவில்லை. இன்னும் இடஒதுக்கீடு சமூக நீதி கட்டிய திரைப்பூர் ஊர்த்தியாகம் பண்ணி இந்த மண்ணில் மறைந்திருக்கானே அவரை பற்றி நீ ஏன் சொல்லவில்லை? சொல்லவே. ஆகவே இந்த நாட்டில் ஜாதிக்கு ஒழிக்காமல், பார்ப்பனைக்கு கருவறுக்காமல், அந்த தீண்டாமையில அந்த கருணாமத்தை ஒழிக்காமல் இந்த வர்க்க போராட்டம் என்பது எடுபடாது என்பது என்ற ஆழமான கருத்து. நான் 35 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை ஒரு 6 ஆண்டு ஓப்பனாவை கட்டி கேட்டேன். நான் பல இடங்களை பார்த்துட்டேன். அங்கிருந்து ஜாதியை தடையா நிற்கிறது வர்க்க போராட்டத்துக்கு. நீங்க எஸ்சி மக்கள் கட்டி வேணா அதுக்கு வண்டியை சொல்லிருக்கோம். பழைய கட்டி காட்டுறோம், உங்களோட மோத கூட இருக்கணும். 2 பேரும் மோதிக்குவோம். ஆதிக்க ஜாதி எல்லாம் உட்காந்து இயக்கிக்கிட்டு நம்மளோட உயிர் சொந்தது, குடியில் சொந்த உயிரை விடுவது எல்லாம் நடக்கும். இதை வரைக்காம என்ன செய்ய போற? இது நடந்திருக்கிறது. அவை செஞ்சங்களை திறப்பதன் மூலமாக, இந்த இல்லத்தை திறப்பதன் மூலமாக தோழர் முத்து சுரூரமானக்கும் தோழர் சிவராமிக்கும் நாம ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். நாம கருத்தை ஒரு மூலமாக கூடி ஒரு நல்ல கருத்துல வருவதற்கான ஒரு பெரும் பங்களிப்பை செய்திருக்க முத்து சிவபெருமான் அவருக்கும் நன்றி. அவருடைய கொடையாளுக்கு அதிவிட நன்றி. இங்க வந்து தோழர் அனைவருக்கும் நன்றி. ஆகவே உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சோடை என்று பேர் இருக்கின்ற ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் பார்க்காமலே அந்த பேர் எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தும். செஞ்சோடை அருமையான பேர். ஒரு தியாகத்தின் அடிச்சுவடு, ஒரு தியாகத்தின் ஆதாரம், ஈழத்தின் சான்று அந்த குழந்தை. இந்த குழந்தை ஏன் செஞ்சோன்னா இன்னும் வரலாறு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வச்சிடணும். இதுக்காக எங்கள் அப்பா இந்த பேரை வச்சாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலைமை உண்டாக்கணும். அவங்க கவிஞர் சொல்லி பட்டுப்பட்ட கல்யாணம், பாரதிதாசன், வில்லியம் காட்லின், மற்ற மலைப்போக்கி, வாழ்க்கை விட்டாய், இவருடைய பாதை நாம் சென்று இங்கர்சால் தந்தை பெரியார் இதை தொடர்ச்சியாக இவர் ஆதரித்து இந்த நாட்டில் ஒரு புதியதொரு சமுதாயத்தை மாற்றுவதற்கு நம்மளும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும். அந்த இடத்துல கட்சி போர்டுகளும் மறைந்து பொதுவான நோக்கத்தில் நம்மளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என்று நமக்குள்ளே விமர்சனம் பண்ணிக்கொண்டு மோதிக்கொள்வது நியாயம் இல்லை. எதிரிக்காது துடிச்சு வழங்குற தீனி வழங்குற மாதிரி ஆயிடும். எதிரிக்க நமக்குள்ளே மேலே போட்டு பேசுவோம், விமர்சனம் பண்ணுவோம், சரியான இருக்கணும், தவறான அவாய்ட் பண்ணிட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உங்க முன்னிலை நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.